அன்பார்ந்தவர்களே, சென்ற வாரம் நான் தலைவர் எழில்தாஸ் அவர்களை பார்க்க வந்திருந்தேன். என்னை பார்த்தவுடன் தூங்கிக் கொண்டிருந்தவர் உடனே எழுந்து ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்து விட்டார். அருமையான ஆங்கில புலமை பெற்றவர். அவ்வளவு புலமை பெற்றாலும் பாமர மக்களோடு வாழ முடியும், பாமர மக்கள் செய்கின்ற தொழில்களை செய்து நான் இந்த சமுதாயத்தில் ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்பலாம் என்கின்ற நம்பிக்கை கொண்டிருந்தவர். இப்பேற்பட்ட ஆங்கிலம் பேசுபவர் பால் எடுத்து அதை விற்பனை செய்து கொண்டிருந்தார் என்பது ஒரு ஆச்சரியம் தருகின்ற ஒரு விஷயம். சொல்லப்போனால் பால் எடுப்பவர்களில் அதிகமான புலமை பெற்றவர், ஆங்கில புலமை பெற்றவர் இவராகத்தான் இருக்க முடியும். அவ்வளவு அருமையாக எழுந்து பேசினார். பேசிவிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் சொல்லி அவர் படுத்துக்கிட்டார். அவர் ஆங்கிலத்தில் ஏன் பேசினார் என்றால், ஏறக்குறைய 45 அல்லது 50 ஆண்டுகளுக்கு முன்னோர் கதையை நான் சொல்லுகிறேன். அப்பொழுது அவருக்கு திருமணம் ஆகவில்லை. அப்பொழுதே சமுதாயத்தை கட்டி எழுப்புவதிலே அதிகமான ஆர்வத்தை காட்டுபவர் எழில்தாஸ். நான் செமினாரில் படித்துக் கொண்டிருந்த பொழுது, இங்கே வருகின்ற பொழுதெல்லாம் அவர்தான் முதலில் நிற்பார். நாடகம் போடுவதில் ஆகட்டும், கோயில் ஜோடனையாகட்டும், இந்த பங்கின் சமுதாய வளர்ச்சியில் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட போதும், அவர் அங்கே வந்து நிற்பார். என்ன சொன்னாலும் கேட்பார். அவருக்கு எவ்வளவோ திறமைகள் இருந்தன, ஆனால் ஒரு சின்ன குழந்தை மாதிரி நம்ம சொல்கிறத அவர் கேட்பார். ஒரு சீரியஸாக எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்படுவார். விளையாட்டுக்காக எதையுமே செய்யணும்னு விளையாட மாட்டார். எது செய்தாலும் திருப்திகரமாக சீரியஸாக செய்யணும். அந்த நாடகத்தில் கூட வசனங்களை நம்ம கொடுத்தோம்னா 3 நாள்லேயே எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடுவார். பண்ணிட்டு அவர் ஒருத்தர் தான் நாடகம் நடிக்கிறதுலையே மனப்பாடமாக அழகாக பேசி நடிப்பார். ஸோ அப்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பை நிறைவாக செய்யக்கூடிய ஒரு மனிதர். ராத்திரியாகட்டும் பகலாகட்டும், அவங்க வீட்டில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் ஒரு கஷ்டம் என்றால் அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் அந்த இடத்தில் சென்று அங்கே உதவி புரிவதை நான் பார்த்திருக்கிறேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் எழுதிய நாம் அனைவரும் சகோதரரை ஃப்ரெட்டெல்லி டூட்டி, அதாவது மனித உறவுகளுக்காக எழுதப்பட்ட திருமடல். ஒரு மனிதன் மற்ற மனிதனை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று எழுதப்பட்ட திருமடல் தான் ஃப்ரெட்டெல்லி டூட்டி, நாம் அனைவரும் சகோதரரை. அந்த மடலில் எழுதுகிறார், 69வது பத்தியில் எழுதுகிறார், மனிதர்களில் 2 ரகமான மனிதர்கள் உண்டு. ஒன்று வேடிக்கை பார்ப்பவர்கள், அவங்க தான் ஜாஸ்தி. வேடிக்கை பார்ப்பவர்கள் ஏறக்குறைய 85லிருந்து 90% மக்கள் பைஸ்டாண்டர்ஸ். ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் பைஸ்டாண்டர்ஸ், வேடிக்கை பார்ப்பவர்கள். இன்றைக்கு வேடிக்கை பார்க்கறது ஒரு பெரிய வியாபாரமாகவே மாற்றிவிட்டோம். செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா ஓடி போய் அந்த படம் தான் பிடிக்குமே ஒழிய அந்த ஆளை பிடிக்கிறது கிடையவே கிடையாது. அந்த படத்தை பிடிச்சி வீடியோ எடுத்துக்கணும். இதுதான் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கிறது. திருத்தந்தை அதற்கு ஆப்போசிட்டாக என்ற ஒரு வார்த்தையை போடுகிறார், அக்கறை காட்டுபவர். வேடிக்கை பார்ப்பவர், அக்கறை காட்டுபவர். ஆங்கிலத்தில் அப்ஸ்டாண்டர் என்று சொல்வார்கள்.
பைஸ்டாண்டர் 90%, அப்ஸ்டாண்டர் 10% தான் இந்த துரதிர்ஷ்டவசமாக நமது சமுதாயத்தில் இருப்பதை திருத்தந்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஸோ இன்றைய தினம் நமது சமுதாயத்தில் நான் பார்த்த மனிதர்களில் நமது கிராமத்தில், அதாவது என்னுடைய கண்டெம்பரரி, ஏறக்குறைய என்ரிதாஸ் அவர்கள் எல்லாருக்குமே கண்டெம்பரரியாக தான் இருந்தார். எல்லாருக்கும் கிளாஸ்மேட் தான் அவர். எங்கள் தாத்தா எங்கள் மாமா யார் சின்னப்பா நாட்டாம அவர் இருக்கும்போதும் அவருக்கு ஒரு கிளாஸ்மேட்டு தான். எங்கள் அப்பா டைமில் அப்பவும் எங்கள் அப்பாவுக்கு கிளாஸ்மேட்டு. எங்கள் டைமில் ஜெயராஜ் எங்கள் தம்பிக்கு அவருக்கு கிளாஸ்மேட்டு. இப்போ ரஃபேலன்ட்டு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கும் கிளாஸ்மேட். அவர் எல்லா மனிதர்களோடும் சமமாக பழகக்கூடிய திறமையை படைத்திருந்தார். அதனால்தான் எவ்வளவு ஆண்டுகள் இந்த கிராமத்துக்கு தலைவராக நாட்டாண்மையாக இருந்து இந்த கிராமத்தை வழிநடத்தி இருக்கிறார், அக்கறை காட்டியிருக்கிறார். அப் ஸ்டாண்டர்ட். ஸோ என்ரிதாஸ் அவர்கள் திருத்தந்தை காட்டுகின்ற அந்த சிறப்பு மனிதனுடைய அந்த அட்டவணையில் இடம் பெறுகிறார். இயேசுநாதர் ஒரு அக்கறை காட்டியவர், புத்தர் ஒரு அக்கறை காட்டியவர், மகாவீரர் ஒரு அக்கறை காட்டியவர், மகாத்மா காந்தி அக்கறை காட்டியவர். அக்கறை காட்டியவர்கள் தான் இந்த சமுதாயத்தை காத்திருக்கிறார்கள், வளர்த்து எடுத்திருக்கிறார்கள். இந்த கிராமத்தை வளர்த்து எடுத்துவதில் இன்றைய தினம் பல மக்கள் வளர்ச்சியில் இந்த மகான் பங்கு பெற்றிருக்கிறார் என்பதை நான் இன்றைய தினம் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதோடு இப்பேற்பட்ட ஒரு திறமை எங்கிருந்து வந்தது? விசுவாசம். விசுவாசம். அவர் என்ன இருந்தாலும் சரி, கோயிலில் பார்க்கலாம். எவ்வளவுதான் வேலையாகும், கோயிலில் பார்க்கலாம். ராத்திரியெல்லாம் தேர் நல்லவர் காலையில் மட்டும் பூசிடும். ஸோ இப்படி ஆன்மீகத்தை சிறப்பாக தனது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எடுத்து சொன்னவர், அவருடைய வாழ்க்கையில் செய்து காட்டியவர். யாரையுமே கெட்டவர் என்று சொல்லப்பட்டார். முக்கியமாக சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, அண்டர் டாக் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க, எதுலேயுமே சிறப்பு இல்லாதவர், அவர்கள் பக்கம்தான் அவர் சென்று அவர்களுக்கு உதவி புரிவார். கடைசியாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒருத்தர் இறந்து போயிட்டார், வேளாங்கண்ணி. அப்போ வேளாங்கண்ணி என்று நான் கூட்டு போய் புளிய பொறுக்கிறதுக்கு அரக்கோணம் போயிட்டு மரம் ஏறி கீழே விழுந்தார். கடைசியில் நான் மாட்டிக்கிட்டேன். நான் கூட்டு போகிறதால என்ன போட்டு உயிரை வாங்கி என்ன இல்லாததெல்லாம் சொன்னாங்க. கடைசியாக என்ரிதாஸ் என்கிட்ட சொன்னார், வீட்டாண்ட கூட்டின்னு வந்துட்டு எல்லா பிரச்சனையும் ஒரே வார்த்தையில் அவர் போட்டு தீர்த்து சமாதானம் பண்ணிட்டார். அவ்வளவு பெரிய ஒரு திறமை படைத்தவர். இன்றைய தினம் இறைவன் அடியில் சென்றிருக்கிறார். கட்டாயம் அவருக்கு கேள்வியும் கிடையாது, யாரும் தீர்ப்பும் கொடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட் அப் விடுதலை. இறைவனோடு ஒன்றாக இணைக்கப்பட்டு விட்டார். நமது கிராமத்தில் பிறந்து வளர்ந்த மூதாதையர்களோடு பட்டியலிலே அவர் இணைக்கப்பட்டிருக்கிறார். திருவெளிப்பாட்டில் நாம் வாசிக்கிறோம், யார் இவர்கள்? வெள்ளையாடை அணிந்து கொண்டு யார் அங்கே இருக்கிறது? அவங்க தாங்க நீதிமான்கள். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம், அவங்க தான் நீதிமான்கள். அதே வெண்ணிற ஆடையை உடுத்திக்கொண்டு இந்த நீதிமான் இங்கே படுத்துக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் வருத்தத்துக்குரிய நாளல்ல, இது வெற்றிக்குரிய ஒரு நாள். விசுவாச வாழ்வுக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று நாம் சொல்லலாம். விசுவாசம் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு மனிதர் சிறப்பாக வாழ முடியாது. ஆகவே நமது கிராமத்தில் இறைவன் நமக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தை ஏற்று நம் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்து இன்றைய தினம் இறைவனுக்கு சென்று விட்ட நமது என்ரிதாஸ் அவர்கள் நமது பரம்பரைக்கே ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு உதாரணமாக இருக்கிறார்.
என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அதோடு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி ராணி, மற்ற மகன்கள், மகள், பேரப்பிள்ளைகள், சொந்தக்காரர்கள், அக்கம் பக்கத்தார் எல்லாருமே இன்றைய தினம் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருமே நம்ம தான் செத்து போயிட்டோம், அவர் சாகலை, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் யார் செத்தது யார் வாழறதுன்னா இது ஒரு மாயை. நம்ம தான் செத்துட்டோம், அவர் தான் வாழ்ந்திருக்கிறார். இப்போ நம்ம மனசு தானே செத்து போயிருக்கு, நம்முடைய உணர்ச்சிகள் தானே செத்து இருக்கின்றன, நம்முடைய எதிர்பார்ப்பு தானே செத்து விட்டது. நம்ம தானே இப்போ ஹெல்ப்லெஸ் நிலவரத்தில் இருக்கோம். ஸோ நம்ம தான் இறந்திருக்கிறோம், அவர்தான் வாழுகின்றார். வாழ்வோரை இறந்தோரிடையே ஏன் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? எஸ், வாழ்வோரை இறந்தோரிடையே ஏன் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாம் வல்ல இறைவன் என்டிதாஸ் அவர்களுக்கு நித்திய அழைப்பாற்றியை தந்து அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.